அதிமுக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பாக முடிவு செய்ய இன்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இடைத்தேர்தலில் தொகுதியை காங்கிரஸ் விட்டு திமுக நேரடியாக களம் காண்கிறது. அதற்காக வி.சி. சந்திரகுமாரை வேட்பாளராகவும் அறிவித்துவிட்டது. இந்த நிலையில் தங்களது கட்சியின் நிலைப்பாடு தொடர்பான முக்கிய முடிவை இபிஎஸ் இன்று அறிவிக்க உள்ளார். ஒரே நாளில் 1.87 லட்சம் பேர் பயணம். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களின் தேவை தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. அந்த வகையில் வெள்ளிக்கிழமையான நேற்று ஒரே நாளில் மட்டும் அரசு சிறப்பு பேருந்தில் 1.87 பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இவை தவிர்த்து ஆம்னி பேருந்து, கார், ரயில் போன்ற போக்குவரத்துகளில் மக்கள் அதிக அளவில் படையெடுத்ததால் நேற்றைய தினம் சென்னை மக்கள் கூட்டம் அலைமோதியது. வேட்பாளரை அறிவித்தது திமுக. ஈரோடு கிழக்கு தொகுதி 27 இல் போட்டியிட வி.சி. சந்திரகுமாரை வேட்பாளராக அறிவித்தது திமுக. கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளராக இருக்கும் 2011 முதல் 2016 வரை தேமுதிக சார்பில் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இணைந்த போது இவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அக்கட்சியில் இருந்து விஜயகாந்தால் நீக்கப்பட்டார்.